ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து என்னென்னமோ சொன்னோம். 4-5 கேண்டிடேட்ஸ் வந்து அந்த சேரை கண்ணு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க இருந்தோ வானத்துல இருந்து ஸ்கைல இருந்து வந்த ஸ்கை உள்ள வந்துட்டாரு. ஹார்திக் பாவம் அவரை வந்து நீங்க தான் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லி கடைசியில இல்லாம போயிடுச்சு. எதுக்கோ எட்டுனது எதுக்கோ வந்துருச்சு. இனிஷியல் தாட்ஸ் என்ன? வழக்கம் போல நீங்க வந்துட்டு அந்த டீமை படிங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நிறைய பரிதாபங்கள் இருக்குன்னு அந்த பரிதாபங்கள் பார்த்தோன்னா நீங்க வழக்கம் போல T20 ஸ்குவாடை படிச்சிருங்க. அப்ப எபிசோடு பேரே இந்தியன் ஸ்குவாடு பரிதாபங்கள் தானா? சரி, ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் T20 படிச்சிடுறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன். இது வந்து ஒயிட் பால் டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன். இங்க இருந்தோம் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் 2 விக்கெட் கீப்பர். ஹார்திக் பாண்டியா இருக்காரு, ஆனா பக்கத்துல எதுவும் கிடையாது. சிவம் தூபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராஜ். இதுதான் டீம். ஷம்மி பவுலிங் போட ஆரம்பிச்சாரு, பட் இன்னும் கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய நோட்டபிள் ஒமிஷன்ஸ்லாம் இருக்கு. ருத்துராஜ் கெய்க்வாடுக்காக அங்க பயங்கரமா மெரினா பீச்ல வந்து போராட்டமே வெடிக்கிற சூழ்நிலையில இருப்பீடா. இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க. உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க, ஒரு ஒரு பிளேயரா போவோம். இது எப்படின்னா, டெஸ்ட் மேட்சுக்கு ரோஹித் சர்மா கேப்டன், சரியா? ஆ. ம். அவருக்கு கீழே வந்து ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு. சரி. T20ல சூரியகுமார் கேப்டன், அவருக்கு கீழே சரி. ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு. ஆனா ம். இந்தியன் பிரீமியர் லீக் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல ஹர்திக் பாண்டியா கீழே ரோஹித் சர்மாவும் ஆடுவாரு, சூரியகுமார் யாதவும் ஆடுவாரு. இது எப்படி இருக்கு? இப்போதைக்கு பீடா சூப்பர் நீங்க சொல்ற கணக்கு. ஆனால் இந்த கணக்கு நீடிக்குமா? மும்பை ஏன் ஹர்திகை கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்தியன் கேப்டன் தான் அவங்க கேப்டனா இருக்கணும் அப்படின்னு. இப்ப அவர் இந்தியன் கேப்டனா இல்லாதப்ப அவங்க கேப்டனா வச்சிருப்பாங்கன்றது நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்றதுதான் அப்படின்னு அதாவது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சூரியகுமார கேப்டனா போட்டதுக்கு எனக்கு வந்து ஒரு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஓகே, அதுல வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால சீரீஸ்ல நல்லா லீட் பண்ணாருன்னு அவருக்கு நான் சர்டிபிகேட் கொடுத்தேன். இப்ப நான் என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸோட நல்லா கேப்டன்சி பண்ண போது யூ மேட் இம் T20 கேப்டன். அண்ட் ஆல்மோஸ்ட் அது எப்படி போச்சுன்னா, இந்த T20 வேர்ல்டு கப்புக்கே அவர் தான் கேப்டனா இருப்பாருன்ற மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஆமா. கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா போட்டது வந்து எப்படி எனக்கு தெரியல. ஈவன் தோ ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட் டெசிஷன். ஸோ நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் நீங்க பண்ணது அது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு எனக்கு தெரியல. தலையா நான் அடிச்சுக்கிட்டேன் அபிஷேக் சர்மாவை நம்பர் 3 இறக்கும் போதே. எனக்கு இனிமே இந்த தல விபரீத் தலன்னு அடிக்க கூடாது, கம்பீர் கம்பீர்னு அடிக்கணும். இது கம்பீர் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, இல்லப்பா சான்ஸ் கொடுத்தோம், ஒரு மேட்ச் தான் அவர் அடிச்சாரு, அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஃபெயிலியர். 2 மேட்ச் எங்க ஃபெயிலியர் ஆனாரு? த பொசிஷன் விச் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடு எல்லாரும் வந்து பேசுறாங்க. இல்ல, ஒரு பேச்சு இருக்கு. கடைசி 7 மேட்ச் T20ல வெறும் 356 ரன் தான் அடிச்சிருக்காரு, 70 என்னமோ ஆவரேஜ். இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம்ல எடுப்பாங்களா? நீங்க T20ல நீங்க 150 ஆவரேஜ் வச்சுக்கணும், 249 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கணும். 7 மேட்ச்ல 356 ரன் அடிப்பாராம், ஒரு 70 ரன் தான் ஆவரேஜ் வச்சுப்பாராம். நீங்க வந்துட்டு அவரை டிராப் பண்ண 4 பேர் வருவாங்களாம். 100 ஒரு பிளேயர்னா மேட்சுக்கு மேட்ச் 100 அடிக்கணும். அதுல இது ரொம்ப கரெக்டான டெசிஷன் ருத்துராஜ டிராப் பண்ணுது. ஏன்னா மத்த அவங்க எடுத்திருக்கிற எல்லாரும் ரியான் பராக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்பாவேல வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 176.49. அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 239.46. நான் என்ன கேட்கிறேன்னா, ஐ எம் ஆல்சோ நாட் அகேன்ஸ்ட் ரியான் பராக். இப்போ அவர் வந்து ஐபிஎல்ல ரொம்ப நல்லா ஆடினாரு, ஹி டிசர்வ் டு பி தேர். இப்ப ருத்ராஜ் கெய்க்வாடி அபிஷேக் சர்மாவையும் நீங்க டிராப் பண்றீங்களே, இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த யஜுவேந்தர் செஹல்னு ஒருத்தர், ஆனா அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பீச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு பீச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒரு நேஷனல் செஸ் சாம்பியன், அந்த பீச் இதுல ஷோர்ல உட்காந்துன்னு செஸ் ஆடணும்னு சொல்லுவாரு. அதனால அவர் கூட்டு போனாங்க T20 வேர்ல்டு கப்புக்கு. அவர் எல்லா இடத்துலயும் உட்காந்து செஸ் ஆடினாரு. இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்காலையும் பீச் இருக்கும், எப்படி விட்டாங்க யஜுவேந்தர் சஹல்னு எனக்கு புரியல. ஸ்ரீலங்கா சுத்தி பீச்சு, காலு, கேண்டி, கொலம்போ எல்லா இடத்துலயும் பீச்சு. இப்ப நான் ஒரு கேள்வி தெரியாம கேக்குறேன்.
இப்ப யுஜவேந்தர் சேகல 4வது ஸ்பின்னர் வேணும்னு நீங்க எடுத்துன்னு போனீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டீங்க, 4 ஸ்பின்னரை நாங்க ஆடுவோம்னு. 3வது ஸ்பின்னருக்கு போலிங்கே கொடுக்கல, அது வேற விஷயம். இப்ப யஜுவேந்தர் சேகல நீங்க டிராப் பண்ணிருக்கீங்க, அது எந்த நியாயம்? அதுக்கப்புறம் இந்த வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பாவம் பண்ணாரு? இப்ப இந்த அதுக்கப்புறம் லாஸ்ட் சாய்ஸ் இதை தவிர நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு தெரியல, நட்ராஜன். இப்ப கலீல் அகமதுக்கு நீங்க ஒரு டூர்ல சான்ஸ் கொடுத்தீங்க ஜிம்பாப்வேல அப்படிங்கும்போது, the next opportunity should have been given to Natarajan, who was also equally performed well in IPL. ஸோ அப்படிங்கும்போது இந்த 5 செலக்ஷன்ஸ் ஓகே. நட்ராஜன்ல வெளியில இருந்து வர்றவர் சொல்றேன், வருண் சக்கரவர்த்தி வெளியில இருந்து வர்றவங்க சொல்றேன், இந்த அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்துராஜ் கேக்வாடு, சஹல டிராப் பண்ணுது கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாத ஒரு டெசிஷன்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க என்ன நினை? அதே மாதிரி சுப்மான் கில வைஸ் கேப்டனா போட்டுருக்காங்கிறது நியாயமே இல்லாத இன்னொரு டெசிஷன். ஏன்னா நீங்க அவர் வைஸ் கேப்டனா போட்டீங்கன்னா டீம்ல இருந்து டிராப் பண்ண ரெண்டு முடியாது. டீமுக்குமே அவர் வைஸ் கேப்டன் அப்படின்னா இவர் தான் இப்ப இனிமே கேப்டன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க, he has done the team remarkably, led the team remarkably well in IPL, he showed lot of potential பாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு யங்ஸ்டர், நான் இன்னைக்குமே அவ்வளவு தப்பா எல்லாம் பேச மாட்டேன். இப்ப அப்படின்னா ஒரு வருஷம் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் வருஷம் கேப்டன் பண்ண போது, அடுத்த வருஷம் ஒரு வருஷம் டிராஃபி ஃபர்ஸ்ட் வருஷம் கேப்டன் பண்ண போது, 2வது வருஷம் ஃபைனல்ஸ் எடுத்துன்னு போனவரு வைஸ் கேப்டன் கூட இல்லைன்னா இது எந்த விதத்துல நியாயம்? வாட் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி இஸ் திஸ்? சுப்மான் கில் பெருசா வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவாவும் பெர்ஃபார்ம் பண்ணல, இஃப் நாட் பேட். ஐம் நாட் சேயிங் இட் இஸ் பேட். இப்ப பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் should have edged him. ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் a captain for CSK பா, அவரு ஒரு IPL டீம் கேப்டன். why can't ருத்ராஜ் கெய்க்வாட் be vice captain and be in the team? if it is performance na ருத்ராஜ் கெய்க்வாட் should have been ahead of Gill. நியாயமே இல்லாத செலக்ஷன். ஜிம்பாப்வேக்கு அவங்க செலக்ஷன் பண்ணது தம்ஸ் அப் பண்ண பிரில்லியன்ட் செலக்ஷன் சொன்ன, இது நியாயமே இல்லாத செலக்ஷன், வருத்தப்பட வேண்டிய ஒரு செலக்ஷன். ஓகே, பட் அதான் இப்ப கில் வர்சஸ் ருத்ராஜ்னு ஒரு ஷீட் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே அதிகமா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்குவாட்ல கூட எடுக்கல, அது ஒண்ணு. அபிஷேக் சர்மா பத்தியும் பேசலாமே பீடா. ஐபிஎல் ஹி டுக் ஐபிஎல் பை ஸ்டார்ம். இந்தியன் டீம் வேர்ல்டு கப் டீம்ல இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அது மிஸ் அவுட் ஆயிட்டாரு. ஜிம்பாவேல ஒரு செம செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரையும் ஒன் டவுன் இறக்கி விட்டு உழப்பிட்டாங்க. பட் இப்ப வந்து திருப்பி போயிட்டாங்க. இப்ப இதெல்லாம் தான் என்ன நினைக்கிறீங்க நீங்க? வருத்தப்பட வேண்டிய விஷயம்ன்ற நானு. அவர் வந்து 46 பால்ல 100 அடிக்கிறாரு, அவர் நம்பர் 3 டிமோட் பண்ணி 2 மேட்ச் அவர் அடிக்கல, அதுக்கப்புறம் நீங்க டீம் விட்டே டிராப் பண்றீங்கன்னா வாட் இஸ் தி என்கரேஜிங் சிக்னல் யூ ஆர் கிவன் டு எ பிளேயர் லைக் ஹிம்? ருத்ராஜ் கெய்க்வாட வச்சு விளையாடுனீங்களேயா? ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3 இருக்கு, அதுக்கப்புறம் நம்பர் 4 இருக்கு, அதுலயும் பாவம் சளைக்காம 49 அடிச்சு 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல, அதுக்கப்புறம் இவர் ஸ்குவாட்லயே எடுக்காம விடுறீங்களேயா? வாட் கைண்ட் ஆஃப் சிக்னல் ஆர் யூ giving to people and what kind of message are you giving to Chahal? ரொம்ப வருத்தமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி அது டிசப்பாயிண்டிங் கரெக்ட். செலக்ஷன். இப்ப இந்த ஸ்குவாடே கொஞ்சம் தெரிஞ்சு இப்ப பேக்கப் ஓப்பனர்னு ஒருத்தருமே இப்ப இவங்க டாப் 3 டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஒன் டவுன் வந்து பஞ்ச் தான் ஆட போற மாதிரி தெரியுது இப்போ. அப்போ அதுக்கு ரிசர்வ் ஓப்பனர்னு ஒருத்தர் கூட டீம்ல யார் பீடா ரிசர்வ் ஓப்பனர் இந்த ஸ்குவாட்ல? நீங்களே சொல்லுங்க. யார் இருக்காங்க? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா. நீங்க ஹெல்ப் பண்ற நிலைமையில நான் அன்பார்ச்சுனேட்டா மாட்டிட்டு இருக்கேன். சூரியகுமார் யாதவ் அவர் டூ டவுன் வருவாருன்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் கிடையாது ரிசர்வ் ஓப்பனர். ரிங்கு சிங் கிடையாது, ரியான் பராக் கிடையாது, சஞ்சு சாம்சன் கிடையாது, ஹர்திக் பாண்டியா கிடையாது, சிவம் தூபே கிடையாது, அக்சர் பட்டேல் கிடையாது, வாஷிங்டன் சுந்தர் கிடையாது, பிஷ்னாய் கிடையாது, கலீல் கிடையாது, ஹர்ஷீப் கிடையாது, சிராஜ் கிடையவே கிடையாது. இதுல ரிசர்வ் ஓப்பனரே கிடையாது. டாப் 3 இவங்க தான், இவங்களுக்கு காம்படிஷனே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இல்ல இருக்குது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனாலும் சரி, ரன் அடிச்சாலும் சரி, ரன் அடிக்காட்டியும் சரி, both the openers is going to get a fair amount of opportunity in Sri Lanka, which I'm not saying no. The same thing should have been happened to Rutraj Gaikwad and Abhishek Sharma also to open the batting in Zimbabwe. அதான் அவங்க பண்ணல. அவங்களுக்கு ஆடாத வந்து ஒரு ஃபேவரட் இல்லாத பொசிஷன்ல இறக்கி விட்டு அப்படியும் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு கரையேறி வந்துட்டாரு பாதி கடல்ல இருந்து. பட் அபிஷேக் சர்மாவால வர முடியல, பட் டிராப் பண்ணிட்டாங்க போது வெரி 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 டிசப்பாயிண்டிங். ஓகே, இந்த மாயங்க் யாதவ் அவரு வந்து கம்பீர் ரொம்ப ரேட் பண்ணாரு. அப்புறம் அவரு தான் பிடிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க எல்எஸ்ஜிக்கு. அப்புறம் இன்ஜூர் ஆயிட்டார் அந்த சீசன், அடுத்த சீசன் வந்தாச்சு. அவரையும் கன்சிடர் பண்ணல. ஃபிட்னஸா இல்ல எதுவும் உங்களுக்கு தெரியுமா?
சார் அவர் இன்னும் ரீஹபிலேஷன்ல இருக்காரு. இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். என்சிஏ இன்னும் அவர் கிளியர் பண்ணல. முகமது ஷமி நீங்க சொல்ற மாதிரி இப்பதான் போலிங் வந்து ரிசியூம் பண்ணியிருக்காரு. அதனால முகமது ஷமியை கன்சிடர் பண்றேன். நான் தான் சொல்லனேன், இந்த நட்ராஜன், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வெளியில இருந்து வர்றவங்களை இது பண்றேன். இந்த ஜிம்பாப்வே டூர்ல இருந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ்னா அபிஷேக் சர்மா, ருத்துராஜ் கேக்வாடு, அப்புறம் பாவம் யஜுவேந்தர் சஹல். இப்பதான் வந்து T20 வேர்ல்ட் கப்ல இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வின்னிங் மொமெண்டத்தோட அந்த ஆசையோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இப்ப அவரோட ஃபியூச்சர் என்ன, அவருக்கு வாட் கைண்ட் ஆஃப் யூனோ ஆம்பிஷன், வாட் யூ லவ், ஐ டோன்ட் ரியலி நோ. த ஒன்லி வே ஐ கேன் ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ இஸ் டு பிளே ஐபிஎல். அது எவ்வளவு நாள் இருக்கு? இப்பதான் ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு அவர் ப்ரூவ் பண்ணோம். அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த ஓடிஐ டீமுக்கும் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்குவாட படிங்க, இல்ல அதையும் அதுக்கு முன்னாடி சொல்லலாம். இதுல இன்னும் 2 பேர் கேட்க வேண்டியிருக்கு. குல்தீப் ஏன் விட்டாங்க இஞ்சோடா? குல்தீப் வந்து they have already made sure that he is definitely going to be one player in the squadன்றதுனால they have to see what Bishnoi can offer. குல்தீப் வந்துட்டு உடல்லாம் இல்ல அவங்க. குல்தீப் தான் நம்பர் 1 சாய்ஸ் ஸ்பின்னர்ன்றதுனால that is justified. They want to see what Bishnoi can offer. அது கரெக்ட் டெசிஷன். சரி, ஓகே. முகேஷ் குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு நியூ பால்ல டெத்ல அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அவர் காணாம போயிட்டாரு. அதுதான் சொல்றேனே. இப்ப முகேஷ் குமார் நீங்க சொன்ன போதும் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த ரொட்டேஷன் பாலிசியில. இப்ப 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 அதே நீங்க கேள்வி கேட்பீங்க, அப்ப கலீல் அகமது எப்படி இது பண்ணாங்க? அந்த ரொட்டேஷன் பாலிசியில கலீல் அகமது ஜிம்பாப்வே அவேஷ் போனார்ல. கான் வந்து ரிசர்வா இருந்தார் வேர்ல்டு கப்புக்கு. நீங்க அப்படி யோசிக்கணும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சிராஜ வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சிராஜை எடுத்துனே வந்திருக்க வேணான்னு நானு. சிராஜ் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ் himself இஸ் வெரி குட். there is nothing for him to prove. இப்ப ஷாமி வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிராஜ் இஸ் கோயிங் டு பி தி தேர்ட் சீமர். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். அப்படிங்கும் போது இதோட கிவன் முகேஷ் குமார் அனதர் சான்ஸ். பட் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, முகேஷ் குமார் வந்து திருப்பி கொண்டு வருவாங்க முகேஷ் குமாரை. பட் தே வாண்ட் டு மேக் ஷூர் சிராஜ் உள்ள கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு, ஃப்ரண்ட் லைன் சீமரா அவர் இறக்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த டெசிஷனே தப்பு சொல்ல மாட்டேன். இந்த 3 டெசிஷன் இட் இஸ் வெரி வெரி ஹர்ட்டிங். சரி, அவரோட சேர்ந்து டைட்டில் வின்னிங் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஓடிஐ டீம்ல இருக்காரா? அடுத்ததுக்கு வருவோம். கடைசி கேள்வி T20 டீமை பத்தி. KL ராகுல் அவருக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கேப்டன் கம்பீரோட ஐபிஎல்ல. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ஒர்க் பண்ற கேப்டன் ஐபிஎல்ல. அப்புறம் இஷான் கிஷான் இவங்கலாம் வழக்கம் போல. அவ்வளவுதானே அவங்க கதையெல்லாம், இல்ல சான்ஸ் இருக்கா இன்னும்? கேஎல் ராகுல் எப்ப இந்த ஸ்குவாடுக்கு ஒரு வரலையோ, சுப்மான் கில்ல வைஸ் கேப்டனா போட்டாங்களோ, கேஎல் டோர் வந்து கம்ப்ளீட்லி ஷட்டு. இஷான் கிஷானும் 100% ஷட். தே ஆர் நவ் சீயிங் அஸ் பண்ட் அண்ட் சாம்சன் அஸ் த டாப் 2 விக்கெட் கீப்பர்ஸ். இப்போ உங்களுக்கு அங்க ஜுரோல போட்டு எடுத்துட்டு போனாங்க ஜிம்பாப்வேக்கும் போது. டாப் 3ங்கும் போது தேர்ட் விக்கெட் கீப்பர் ஸ்பாட் கோஸ் டு ஜுரோன்றதுனால ஆன் ஆல் ப்ராபபிலிட்டி T20ல ஐ திங்க் ஸோ வருத்தப்பட வேண்டிய விஷயம். கேஎல் ராகுல் இஸ் ஆல்சோ டன் அண்ட் இஷான் கிஷான் இஸ் ஆல்சோ டன். இதை நான் என்னோட இதுல சொல்லல, பேஸ்ட் ஆன் வாட் தி செலக்டர்ஸ் ஹவ் டன் மேக்கிங் தி செலக்ஷன்ஸ், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஓகே, மேடன் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் யாரும் ஆட மாட்டாங்க இனிமே வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல. அடுத்தது வந்து ஓடிஎஸ் ஸ்குவாடுக்கு போலாம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி வந்துட்டாரு, ரோஹித் வந்துட்டாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் இது ஒரு இன்க்ளூஷன். கான்ட்ராக்டே இல்லாத ஸ்ரேயாஸ் ஐயர் டீமுக்கு வந்திருக்காரு. ரியான் பராக் அங்கேயும் இருந்தாரு இங்கேயும் இருக்காரு. ரிஷப் பந்த் அங்கேயும் இருந்தாரு இங்கேயும் இருக்காரு விக்கெட் கீப்பர். அங்க சஞ்சு சாம்சனுக்கு பதிலா இங்க KL ராகுல் வந்திருக்காரு இங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா புதுசு, KKR ஹர்ஷித் ராணா பிளைங் கிஸ் கொடுத்த ஹர்ஷித் ராணா உள்ள வந்துட்டாரு. ஆனா ஏன் பீடாக அவரை T20க்கு எடுத்து ட்ரை பண்ணணும்னு பண்ணாம இங்க பண்றாங்க அப்படின்றதுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க, நான் படிச்சிடுறேன். சிவம் தூபே வந்திருக்காரு, அங்கேயும் இருக்காரு இப்ப இங்கேயும் இருக்காரு. இது ஒரு நோட்டபிள் இன்க்ளூஷன் மாதிரி தெரியுது பீடாக ஓடிஐக்கும். அப்புறம் அக்சர் பட்டேல் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு. சுந்தர் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி குல்தீப் இங்க வந்துட்டாரு விஷ்ணாய்க்கு பதிலா. அதுக்கு அடுத்து ஹர்ஷதீப் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு. கலீல் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு. சிராஜ் அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு. இப்ப ஓடிஐ டீமை பத்தி சொல்லுங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஓடிஐக்கு நீங்க ரியான் பராக் எடுப்பீங்களா, ரிங்கு சிங் எடுப்பீங்களா? நான் ரிங்கு சிங் தான் இருப்பேன். இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு குண்டு போடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரியான் பராக ஓடிஐ ஸ்குவாட்ல எடுத்தது அஹெட் ஆஃப் ரிங்கு சிங் நியாயமில்லாத ஒரு செலக்ஷன். He deserved to be in the T20 squad. That is fine. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த விஜய் ஹசாரே டிராஃபில ஆனா கொளுத்துனாரு விஜய் ஹசாரே டிராஃபில.
ஒரு விஜய் மேட்சுக்கு ஹசாரே வச்சு ஒரு பிளேயர் எடுக்கணும்னா அந்த ஜெகதீசன் எல்லாம் என்னென்ன ஒரு 200 இஷ்டத்துக்கு அடிச்சாரு, கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா 800 ரன். சொன்னீங்க. பிராட்மேனோட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண சொன்னாங்க. இல்ல அப்படி நான் ஜெகதீசன் என்ன எல்லாம் பண்றது சொல்றேன்னா, கூட முடியாது. அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, விஜய் ஹசாரை வச்சு எடுத்தேன்பாங்க. ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் நீங்க விஜய் ஹசாரை பார்த்து எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வருத்தப்பட வேண்டிய விஷயம், சஞ்சு சாம்சன் கடைசியா ஆடின ஓடியே அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அட்டர் பிளாப். 100 ஏதோ அடிச்சாரு, வேற எதுவும் அடிக்கல. ம். அட்டர் பிளாப். படு கேவலமா ஆடினாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஏன்னா செஞ்சுரின்றது படு கேவலம் தானே. ஏன்னா நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்க? நான் தெரியாம கேக்குறேன். யோசிச்சு பாருங்க, கடைசி மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கால போய் அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரை நீங்க கேஎல் ராகுல் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேஎல் ராகுல் குவாலிட்டி பிளேயர், ஐ வில் ரேட் ஹிம். சஞ்சு சாம்சனை டிராப் பண்றீங்களே, ஏதாவது ஒரு மனசாட்சி இருக்கா? நான் வந்து தெரியாம கேட்கிறேன். நான் தெரியாம கேட்கிறேன், ஏதாவது மனசாட்சி இருக்கா? ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் நீங்க வந்து சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணது. சிவம் துபே அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, மேக்சிமம் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி அவரோட செகண்ட் ஸ்கில், போலிங் ஸ்கில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ தட் இஸ் அ வெல்கம் மூவ் ஃபார் மீ. பட் இங்கேயும் வந்து நான் என்ன யோசிப்பேன், ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி பிளேட் நட்ராஜன். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் வந்து நட்ராஜனை எடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு நிஜமாவே புரிய மாட்டேங்குது. இப்ப ரோஹித் சர்மா கேப்டன், இப்ப சுப்மான் கில் இஸ் அ கிளாஸ் பிளேயர். இந்த இன்க்ளூஷன் நான் பெருசா எதுவும் இது பண்ண மாட்டேன். இங்கேயும் நான் எப்படி யோசிப்பேன், ஐ வுட் ஹவ் தாட் அபௌட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஹியர் ஆல்சோ. பட் ஓகே, சுப்மான் கில் இங்க இஸ் a வந்து quality. இங்கேயும் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் டு ஹேவ் ருத்ராஜ் கெய்க்வாட் இன் தி டீம். அதான் சொல்றேன். பட் சுப்மான் கில் வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தாரு, தட் இஸ் ஓகே. விராட் கோலி, கேஎல் ராகுல் ரேட் ஹிம். பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் வேர்ல்ட் கப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தூபே ரீசன் சொல்லிட்டேன். குல்தீப் யாதவ் திருப்பி எடுத்துட்டு வராங்க. அது வந்து அவரு தான் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் ஓடி ஆல்சோ. சிராஜை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. வாஷிங்டன் சுந்தர் தே டெஸ்பரேட்லி ட்ரைங் வெதர் ஹி கேன் டூ த ஜாப் வாட் அஸ்வின் ஹஸ் டன். குட் செலெக்ஷன். ஹர்ஷதீப் சிங் குட் செலெக்ஷன். ரியான் பராக் பதில ரிங்கு சிங் இருந்திருக்கணும். அக்ஷர் பட்டேல் குட் செலெக்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்து டிசர்வ் இட். நான் எப்படி யோசிப்பேன்னா, ரிசர்வ்ஸ் ஆனா ஏன் T20க்கு ஓடிக்கு எடுத்துட்டாங்கன்னு கேக்குறேன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அங்க எடுத்துன்னு வந்திருக்கணும், அங்கேயே எடுத்துன்னு வந்திருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் ஐம் ஹாப்பி தட் இஸ் காட் அ நாடு. இங்கேயும் கலீல் அகமது இருக்கா இருக்கும் போது இங்கேயும் அட்லீஸ்ட் நீங்க வந்து நட்ராஜன் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஐ காட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கலீல் அகமது. இஸ் எக்ஸ்ட்ராடினரி, அது சந்தேகமே கிடையாது. இப்ப எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, டெஃபினட்டா ரிங்கு சிங் அண்ட் சஞ்சீவ் சாம்சன். சஞ்சீவ் சாம்சனை டிராப் பண்றதுக்கான எந்த காரணமும் யாராலையும் கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான மிஸ் என்ன பொறுத்த வரைக்கும். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்லைன்னா வேற யாராவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்றது சொல்லுங்க. ஒத்துட்டேன். சரி, ஜடேஜா ஜடேஜா ரெஸ்ட். ஜடேஜா டிராப் பண்ணல நினைக்காதீங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அக்ஷர் பட்டேலால எனக்கு என்னமோ கௌரவமா வழின்னு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோ இல்ல மாலை இல்ல இல்ல. போட்டுவாங்கன்னு ஆஹா. இல்லையா? நம்மளோட இதுவே என்னன்னா, நியாயமா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இப்ப கிரிட்டிசைஸ் ம். பண்ணணும்னா சும்மா ஜடேஜாவே எடுத்து செலெக்ஷன் கமிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதை நான் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அக்ஷர் பட்டேலால இந்த செகண்ட் ஸ்பின்னர் ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல ஆடுறாங்க, இங்கிலாந்துல ஆடுறாங்க, ஆஸ்திரேலியால ஆடுறாங்க, பெருசா டேர்ன் எடுக்காதுன்னா ஜடேஜா அக்ஷர் பட்டேல் காம்பினேஷனை உங்களுக்கு அங்கேயும் ஆடிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்துன்னு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக அக்ஷர் பட்டேல் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ ஸ்வீட்டை கொடுத்து ஒரு இல்ல இல்ல இல்ல, ஜடேஜா வந்துருவாரு, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால 2027 வேர்ல்ட் கப் இருக்கு. வாண்டரஸ்ல நீங்க குல்தீப் ஆடவே முடியாது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, என்னப்பா இப்படி பேசுற, வாண்டரஸ் தானப்பா வந்து T20ல வந்து விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லுவீங்க. அது கரெக்ட், பிச்சு ட்ரை ஆச்சு. நான் திப்பி சொல்றேன், 2027ல நல்ல ஹார்ட் ட்ராக் பவுன்ஸ் கொடுப்பாங்க. வாண்டரஸ்லயும் சரி, பிரிட்டோரியாலையும் சரி, கேப்டவுன்லயும் சரி. இந்த போர்ட் எலிசபெத் டர்பனை தவிர குல்தீப் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு பெருசா இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. இந்த நியூயார்க், புளோரிடால டிராப் பண்ணி கரெக்டா வந்து நாக் அவுட்ஸ்ல கொண்டு வந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்பின் காம்பினேஷன் ஆல்ரவுண்டர் ஆட முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ அக்ஷர் பட்டேலோட செலக்ஷன் டெஃபினெட்லி ஜஸ்டிஃபைடு. ஜடேஜா ரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க, கரெக்டான டிசிஷன். அதுதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நீங்க சொல்ற மத்த எல்லாமே கரெக்ட் தான். கேஎல் ராகுல், ஹர்ஷித் ராணா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ருத்துராஜ் இங்கேயும் வந்திருந்திருக்கலாம். வேற எனக்கு தெரிஞ்ச பெரிய நேம் ஓடிஐக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் பெரிய சேஞ்சஸ் இருக்க தேவையில்லை பீடா. அது ஐ திங்க் பை அண்ட் லார்ஜ் அது ஓகே தான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் வந்து கம்பீர் இராவா, வேற எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க. இல்ல சப்போர்ட் கம்பீர் ஸ்டாஃப்லாம்
இல்ல கம்பீர் ரொம்ப மார்னே ஹார்ட். மார்க்கல் பத்தி இல்லங்கிறாங்க. யாரு சார்? மார்னே மார்க்கல் அது இல்ல, வெறும் ரூமர் தான் அப்படின்றாங்க. இல்ல எதுவுமே வரலையே. அது கோச்சிங் ஸ்டாஃப் அப்பாயிண்ட் ஆனப்புறம் எனக்கு தெரியாத கோச்சிங் ஸ்டாஃபே கிடையாது. அதை பத்தி நம்ம அலசுவோம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கம்பீர் வந்து எனக்கு 2005ல இருந்து தெரியும் என்சிஏல. ரொம்ப நாணயமான ஆளு. அதை மட்டும் சொல்றேன். பார்ஷாலிட்டியில அவர் பார்க்க மாட்டாரு. பட் டெஃபினெட்லி இந்தியன் சிஎஸ்கே டீம். பிளேயர் மட்டும் உட்கார வச்சிருவாரு. இல்ல அது எதனாலன்னு தெரியலையே சார். எனக்கு சாம்சனை ஏன் வந்து டிராப் பண்ணாரு, அபிஷேக் சர்மாவை ஏன் டிராப் பண்ணாரு, ருத்துராஜை ஏன் டிராப் பண்ணாரு எனக்கு தெரியல. பட் அவர் ஒரு நாணயமான ஆளு, அதுல வந்து சந்தேகமே இல்லை. டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக உயிரை கொடுத்து போராடுற ஒரு ஆளு. அதனால அவரை பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட். இப்ப நீங்க வந்து என்ன பண்றாரு அவரு, எப்படி டீமை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் யாரு வராங்கன்னு பார்க்கணும். இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்தா இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் எப்படிப்பட்ட வேல்யூ ஆட் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட ஆளுங்க, ஹவு குட் தேர் அட் தேர் ஜாப், அதுக்கு விவரமா வருவோம். எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், மனசு உடையிற விஷயம், அந்த ஓடிஏன்னா 2 பேரு, தட் இஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் ரிங்கு. அங்க முன்னாடியே சொல்லிட்டேன், சஹல், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாடு. பாவம் ருத்ராஜ் கேக்வாடு இங்கேயே எடுத்திருக்கலாம், எங்கேயுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு லெவலுக்கு மேல என்னங்க தெரியுமா, மனசு ஒடிஞ்சிரும். அட போய் நமக்கு இந்தியாலாம் வர முடியாது, சும்மா ஐபிஎல் ஆடினு ஜாலியா இருக்கலாம். அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு கிரேட் பிளேயர் போகக்கூடாது. ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீரிஸ் வரும்போது they will be considered. பார்ப்போம். but life is all about hope. I hope that the door is not closed on any of these players what we have mentioned. கெய்க்வாட் என்ன கேட்டா 3 ஃபார்மேட்டுமே ஆடணும், யாஸ் கேப்பபிலிட்டிஸ். பாப்போம், நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அபவுட் ஹோப், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் விமன்ஸ் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஏசியா கப்ல செம்ம அடிச்சிட்டாங்க, சப்பையா ஜெயிச்சிட்டாங்க. இந்த வின்னை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? நம்ம தான் முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோமே சார், அது திருப்பியும் சொல்றேன். இந்தியா ஜஸ்ட் லேக்கிங் பிஹைண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து பை திஸ் மார்ஜின். மத்தவங்கள யாரு கம்ப்யூட்டர் அடி செதச்சிருவாங்க. இன்னைக்கு என்னன்னா 2 ஓபனர் கிழிச்சு விட்டாங்க. செதச்சாங்க வச்சு. போலிங்லயும் ஒரு 108 ரன் கொடுத்துட்டு செதச்சாங்க வச்சு. உமன்ஸ் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 108 என்ன பண்ணுவாங்க, ஒரு 17.4 ஓவர் எடுத்துன்னு வருவாங்க. அந்த ஒரு ஃபேமஸ் ட்ரோல் பாட்டு இருக்கு பாகிஸ்தான், ஹை 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 அப்படின்ற மாதிரி. அந்த சின்ன பொண்ணு ஷெஃபாலி வர்மா வச்சு 4 பக்கம் கில்லின்னுவாங்க. சின்ன வயசுல அந்த 10 வயசுல கில்லி தாண்டில் ஆடுவேன். அப்ப அந்த பசங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா ஆடுறவங்க 4 பக்கம் கில்லிம்பாங்க, எங்க வேணாலும் அடிப்பாங்க. அந்த மாதிரி பாலுக்கு பாலு ஃப்ரீ ஹிட் தானே, நீ எங்க போட்டாலும் அடிதான். நீங்க பாருங்க 7 ஓவர்ல ஒரு பக்கம் மந்தானா அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஷெஃபாலி அடிக்கிறாங்க, வச்சு பின்னி எடுத்துட்டாங்க. ஏசியா கப் என்ன பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க இந்தியா. ஐ டோன்ட் see them challenging. the best part of it is ஒரே நாள் 416 ரன் அடிச்சுட்டு அப்படி மீசையை முறுக்குனாங்க இங்கிலாந்து. இப்ப டீம் போது வெஸ்ட் இண்டீஸ் 295 for 4. அந்த அலி கத்தனேஸ் அவரை பத்தி நான் எப்பவுமே ரொம்ப ஐயா ரேட் பண்ணுவேன். ரொம்ப குளோரியஸா இருக்கும் பாக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கெவம் ஹார்ட்ஜ் டேஞ்சரஸ் பிளேயர். பாப்போம் 295 for 4 இருந்தாங்க. ஹோப் தே கிவ் a fitting reply. நிறைய கிரிக்கெட் வந்துட்டு இருக்கு. பட் இந்த 5 பிளேயர் வெளில எடுக்கலன்றது மனசு வருத்தம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. I'm not criticizing the selection committee, but these 5 players excluded from different formats is definitely not encouraging. ஓகே, ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம் வரக்கூடிய நாட்கள்ல. இன்னும் நமக்கு நிறைய வியூவர்ஸ்க்கு கண்டென்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க பீடா. நிறைய கண்டென்ட் இருக்கு. ஏசியா கப் இந்தியா ஜெயிக்க போறாங்க, அதை கொண்டாட போறோம் உமன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் முடிஞ்சோடனே அதை பத்தி அலசுவோம், என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள்ல சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அவங்க எப்படிப்பட்ட வேல்யூ ஆட் பண்ண போறாங்க அதையும் சொல்லுவோம். எப்படியோ எங்க டீம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் 2 மேட்ச் இருக்கு, குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச டீம் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஜாயின் பண்றாங்களா, என்னோட ஆசை நிறைவேறுமா, டெக்சாஸ் சான் பிரான்சிஸ்கோ ஃபைனல்ஸ் வருமா, அதையும் அலசறதுக்கு இருக்கு. நிறைய இருக்கு. ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு, அதுவும் நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎல் போயிட்டு இருக்கு. அடுத்த எபிசோட் வருவோம், அப்படியே எல்லா பக்கமும் போவோம். Until we come back and entertain you for yet another episode with your own Octopus. Thanks a lot and bye-bye.